ஹலோ, என்ன ட்ரீம் சாங் போயிட்டீங்களா? மிஸ்டர் முத்து, வைஃப் மேல இவ்ளோ லவ் வச்சிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு அவங்க கூட சண்டை போடுறீங்க? பாவம் மீனா, நீங்க திட்டினதுக்கு அவங்க எவ்ளோ ஃபீல் பண்ணிருப்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சேன். மீனா சமைச்சதை நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருவீங்களான்னு. மீனா சொன்னாங்க நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருவீங்கன்னு. அதே மாதிரி டேஸ்டிங் பார்த்த உடனே சொல்லிட்டீங்க. அவ்ளோ லவ் இல்ல? உட்கார்ந்து சாப்பிடுங்க. அதான் வழி தெரிஞ்சுதா? வழியெல்லாம் நல்லா தெரியும். இப்போ முன்னாடியே வந்தாதான் என்னவா? அப்ப முன்னாடி கூப்பிட்டாதான் என்ன? நீ பாட்டுக்கு போயிட்டல. நானாவா போனேன்? போக சொன்னீங்க. கோவத்துல சொன்னேன். அந்த கோவம் தனியிட்டு தான் நான் போனேன். அப்ப இப்போ வந்திருக்கிற? அதான் கோவம் தணிஞ்சிருச்சுல்ல. யார் சொன்னா? ஓ, அப்ப நான் கிளம்புறேன். மீனா 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 என்ன மீறி உன் தங்கச்சி கல்யாணத்தை பண்ணிட்டேன்னு தான். அது தப்புதான். உங்களுக்கு எதிராக எதுவுமே நடக்கலங்க. எல்லாம் அவங்க பார்வைக்கு நல்லதா தான் நடந்திருக்கு. சரி விடு, எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு? நீ வந்துட்டில்ல, அது போதும் எனக்கு. யார் சரி தப்புன்னு பேசிங்க ஒன்றும் ஆக போகிறதில்ல. எல்லாரும் நல்லா இருந்தா சரி. நீ சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். பொய் சொல்லாத. நான் சாப்பிடாம நீ சாப்பிட்டுருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் உங்களுக்காக நான் காத்துட்டு இல்லை. எனக்கு வேற வேலை இல்ல. இல்ல முத்து, மீனா சாப்பிடவே இல்ல. நான் சாப்பிடும் போதே சாப்பிடுங்கன்னு சொன்னேன். நீங்க வந்தாதான் சாப்பிடுவேன்னு சொன்னாங்க. ஸ்ருதி, ரொமான்ஸ் நடக்கட்டும் நடக்கட்டும். சாப்பிடு. வாய் நிறைய. என்ன அப்படி பாக்குறீங்க? நீ என்ன அப்படி அடிச்சு பாக்குற? நீ ஏன் வந்தேன்னு எனக்கு புரியுது. ஏன்? என்னை பார்க்காம உன்னால இருக்க முடியல, அதனால தானே வந்த. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்ப வேற எதுக்கு வந்த? அது மாமா நான் சமைக்கிற சாப்பாட்டை தான் நல்லா சாப்பிடுவாங்க. நான் தானே நேரத்துக்கு கொடுப்பேன். மருந்து மாத்திரையெல்லாம் சரியான நேரத்துக்கு அவருக்கு ஞாபகப்படுத்துவேன். அதுக்காக தான் வந்தேன். அப்ப நீ என்ன பார்க்க வரலையா? ஆமா, இந்த மூஞ்சியை பார்க்கறதுக்கு தான் ஓடி வராங்களாக்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எதுக்கு இப்ப கொட்டினீங்க? என்கிட்ட சொல்லாம கொள்ளாம உன் தங்கச்சி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சல, அதுதான். கல்யாணத்துல குடிச்சிட்டு வந்தீங்கல்ல, அதுக்கு தான் இது. ஆமா, அவன் கல்யாணத்துக்குலாம் வந்ததே பெரிய விஷயம். ஏதோ சீதாக்காக தான் வந்தான். அதான் முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன? இப்ப எது கொட்டினீங்க? என்னை விட்டுட்டு போனேன்ல, அது. நானா போனேன்? நீங்க தானே என்ன போக சொன்னீங்க. போ சொன்னா போயிடுவியா? போன வந்து கூப்பிட மாட்டீங்களா? கூப்பிட்டா தான் வருவியா? நொறுக்குன்னு கொட்டுறீங்க. உங்களை
மீனா மீனா இரு மீனா மீனா இரு சண்டை வந்தனைக்கு சண்டை போடுறோம் வந்து மீனா விடு சொல்லிட்டு இருக்கணும் இனிமே கிட்ட எதுவுமே மறைக்கூடாது. அப்படியே சொல்றல வாழ்க்கையில எது எப்ப நடக்கும்னு தெரியாது. அப்படியே மறைச்சாலும் இங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லக்கூடாது. சொன்னா சொல்லக்கூடாது. சொன்னா இப்படிதான் அடிப்பேன். பட்னியா அடிக்கும் இல்லையா அடிக்கும் இல்லையா? அவங்க எவ்வளவு ரொமான்டிக்கா இருக்காங்க. இவனும் இருக்கானே நல்லா தூங்குறான். தலையில யாரோ கொட்டின மாதிரி இருந்துச்சு. பேய் ஏதாவது இருக்கா இல்ல இந்த பேயோட வேலையா? பாரு அவனே காணும் ரியாக்ஷன். ஏய் நான் இங்க இருக்கேன். எனக்கு தெரியும் இது உன் வேலையா தான் இருக்கும்னு. ஏய் என்னடா சீட் பண்றியா? தூங்கிட்டு இருந்தவன தலையில கொட்டி எழுப்பி விட்டுட்டு எப்படி வலிக்க தெரியுமா லூசு? இப்படிதானே எனக்கும் இருக்கும். எது கொட்டின? அது ஒண்ணும் இல்லடா. இப்பதான் முத்து மீனா ரொமான்ஸ் பாத்துட்டு வந்தேன். அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி தலையில கொட்டி விளையாடிட்டு இருந்தாங்க. அதான் அப்படி விளையாடி பார்க்கலாம்னு உன்கிட்ட பண்ணேன். இது ஒரு விளையாட்டுன்னு என்கிட்ட வேற விளையாடுறியா? ஆனா ஒண்ணு ரவி, முத்துவும் மீனாவும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறாங்க. இப்ப முத்து மீனாவை வீட்டை விட்டு கூட அனுப்புனாரு. ஆனா என்ன இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொமான்ஸ் பண்றது, ரெண்டு பேரும் மாறி மாறி பிரேஸ் பண்ணி பேசுறது, அதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப ஹார்ட் வார்மிங்கா இருக்கு. அவங்கள பார்த்து நம்ம கத்துக்கணும்.